குருப்யோ நமக. அஸ்ட்ரோ விருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் விவாக சக்கரம். விவாக சக்கரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். விவாக சக்கரம் அப்படிங்கிறது நம்ம திருமண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ திருமண முகூர்த்தத்துக்கு போடக்கூடிய ஒரு சக்கரம். இந்த சக்கரம் எப்படி நம்ம நடைமுறையில் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு சிவபெருமான் நந்திகேஸ்வரர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சக்கர விஷயம். சிவபெருமான் நந்திகேஸ்வரருக்கு சொன்னது. சரி, இந்த விவாக சக்கரம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, திருமணம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது திருமண முகூர்த்த நாள் இந்த விவாக சக்கரத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்ததுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் விலகி அந்த தம்பதியர் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சுபமாக வாழ்வாங்க. அதாவது சொல்லுவாங்க, முந்தையெல்லாம் ஒரு திருமண முகூர்த்தம் பலவித தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று. இதுதான் நம்ம மகரிஷிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த காலத்தில் அதில் ஒரு யுக்தியாக இந்த விவாக சக்கரம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று தாராபலன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று விவாக சக்கரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, இந்த விவாக சக்கரத்தில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? இந்த விவாக சக்கரம்ங்கிறது நான் டயக்ராமில் கொடுக்குறேன். 9 கட்டங்கள் கொண்ட ஒரு சக்கரம். 9 கட்டங்கள் கொண்ட ஒரு சக்கரமாக அதை நம்ம வடிவமைக்கிறோம். அந்த வடிவமைக்கிறதுல பார்த்திங்கன்னா 9 கட்டங்கள், இடதுபுறம் 3, நடுவில் 3, வலதுபுறம் 3 கட்டங்கள் இருக்கும். அதில் திசைகள் அப்படின்னு சொல்லி வரும். தெற்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, கிழக்கு திசை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கட்டத்தை 9 கட்டங்களும் 9 சதுரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். பிரித்ததுக்கப்புறம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, அதாவது திருமண முகூர்த்தத்தன்று, திருமண முகூர்த்தம் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். சூரியன் நின்ற நட்சத்திரத்தை எடுத்து நடு கட்டத்தில் நீங்கள் எழுதணும். அது 1 அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கப்புறம் உள்ள 27 நட்சத்திரங்களையும் கட்டத்தில் கொடுத்தபடி எழுதிட்டு வரணும். நடுக்கட்டத்தில் 3 நட்சத்திரங்கள் எழுதணும். இப்போ 9 கட்டங்கள் நம்ம போட்டிருக்கோம். இந்த 9 கட்டங்களில் ஒரு 3 நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னா, நடுக்கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 3 நட்சத்திரம் அப்படிங்கிறது நடுக்கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது 3 நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதுக்கு மேல் உள்ள, நடுவில் மேலே உள்ள கிழக்கு திசையில் உள்ள இடத்துல எழுதணும். அதுக்கு அடுத்த 3வது ஸ்டெப்பில் நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது 7, 8, 9 நட்சத்திரங்கள் எழுதணும். அது என்ன பண்ணணும்னா தென்கிழக்கு திசையில் உள்ள கட்டத்தில் எழுதணும். அதுக்கு அடுத்தது 10, 11, 12 நட்சத்திரங்கள் தெற்கு திசையில் எழுதணும். வலது பக்கம் உள்ள நடுவில் இருக்கிற கட்டத்தில் எழுதணும். தென் 13, 14, 15 அப்படிங்கிறது வலது பக்கம் உள்ள கீழ்கட்டத்தில் எழுதணும். 16, 17, 18 நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது நடுக்கட்டத்தில் உள்ள கீழ்கட்டத்தில் எழுதணும். அதே போல் 19, 20, 21 அப்படிங்கிற நட்சத்திரங்கள் உங்களுக்கு இடது பக்கம் வடக்கு பக்கத்தில் உள்ள கீழ்கட்டத்தில் எழுதணும். அதே போல் 21 கீழ்கட்டத்தில் எழுதிட்டோம். 22, 23, 24 3 நட்சத்திரங்கள் இடது பக்கம் உள்ள நடுக்கட்டத்தில் எழுதுகிறோம். மேல் கட்டத்தில் 25, 26, 27 வடக்கு பக்கம் உள்ள கட்டத்தில் எழுதிக்கிறோம். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற முகூர்த்தத்தோட நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தேர்ந்தெடுத்த முகூர்த்தத்தோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கட்டத்தில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அதுக்கு பலன் சொல்லணும். இதில் வர கட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கட்டத்திலேயே வருது. சூரியன் இருக்கிற இடத்துல நம்ம எப்போவுமே முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி முகூர்த்தம் 3, 6, 11 இருக்கிறபடி தான் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நடுக்கட்டத்தில் வரும்போது 1வது கட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் என்ன பலன் அப்படின்னா,
தம்பதியர் ஆயுள் குறைவு அப்படிங்கிறது சொல்லலாம். தீமை அப்படின்றது சொல்லலாம். தம்பதியர்கள் ஆயுள் குறைவு. அடுத்தது 2வது கிராஜுவேஷன் 4, 5, 6 நட்சத்திரங்கள் எழுதுகிற கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அது செல்வ செழிப்பு நன்மை அப்படிங்கிறத சொல்லலாம். 3வது தெற்கு பக்கத்தில் தென்கிழக்கு திசையில் எழுதுகிற கட்டம் மேலே உள்ளது 7, 8, 9 நட்சத்திரங்கள் எழுதுகிற கட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று வம்சநாசம். அடுத்தது இது தீமையாக தான் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரிவு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் 10, 11, 12 அப்படின்னு சொல்கிற நட்சத்திரம் எழுதப்படுற கட்டம் வைதவியம் அப்படின்னு இருக்கும் நான் கொடுக்குற சார்ட்டில். அந்த வைதவியம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நோய், கஷ்டம், வறுமை, எது எடுத்தாலும் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்புறம் 13, 14, 15 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது குலவர்தனம் அப்படின்னு சொல்லி நான் சார்ட் கொடுத்துருப்பேன். குலவர்தனம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மிகச்சிறப்பானதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது நல்ல ஒரு குபேரனுக்கான மூலையாகவும் சொல்லப்படுது. தென் கன்னி மூலையாகவும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வர்றது குலவர்த்தனம் அப்படின்னா நல்ல மிகச்சிறப்பான ஒரு முகூர்த்த நாள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 16, 17, 18 நட்சத்திரங்கள் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா அதிக கடன், வியாதி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த இடத்துல நம்ம முகூர்த்த நட்சத்திரம் வந்துருன்னா தவிர்க்கணும். 19, 20, 21 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உத்திரகாலாமிர்தத்தை வச்சு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதில் பெண் துர்நடத்தைன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு பெண்களுக்கு அந்த அன்னைக்கு திருமணம் அமையிற பெண்களுக்கு உடல்நிலை கோளாறு, வியாதி அதனால் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். வியாதி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்போ உடம்பு ஒரு வியாதி வந்ததுனாவே அவங்களோட மாறுபாடுகள் வேறுபட்ட மாறுபாடுகள் அந்த பெண்களுக்கு வந்துடும். யாராலையுமே நார்மலான வேலை செய்ய முடியாது. அதை தான் நம்ம அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா 22, 23, 24 வடக்கு பக்கம் உள்ள சென்ட்ரு கட்டத்தில் எழுத போகிறோம். அந்த இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தனதானிய அபிவிருத்தி, சுகம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதில் உங்கள் நட்சத்திரம் இருந்ததுன்னா ஓகே, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 25, 26, 27 சகல சம்பத்து, சுகம் அப்படிங்கிறது சொல்லலாம். சுகம் அப்படிங்கிறதையும் எடுத்து நம்ம எழுதும்போது ஒரு நல்ல ஒரு தம்பதியர் சகல சம்பத்தையும் தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் இதனோட நிலைப்பாடு. ஸோ இதை நான் பேஸ் பண்ணி எடுத்து சொல்லப்பட்டது உத்திரகாலாமிர்தம். காளிதாசர் நமக்கருளிய உத்திரகாலாமிர்தத்துலேருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கேன். இதுவே ஒரு சிலர் எப்படி எடுப்பாங்கன்னா நான் சூரியன் நட்சத்திரம் 1 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஒரு சில நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஜோதிட கிரக சிந்தாமணி அப்படிங்கிற நூல், இன்னும் ஒரு சில நூட்கள்லாம் பார்த்திங்கன்னா நடுக்கட்டத்தில் நான் 1 அப்படின்றது சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுத்திருக்கேன். அவங்க சூரியன் என்ற நட்சத்திரம் 2ஆகவும் தென் 2, 27வது நட்சத்திரங்கள் முன்பின் நட்சத்திரங்களை எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் உத்திரகாலாமிர்தத்தை ஃபேஸ் பண்ணுறதுனால சூரியன் என்ற நட்சத்திரத்தை 1 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ கேட்குறவங்களுக்கும் வரும், அதுக்காக நான் சொல்லப்படுறது. இதுக்கான ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பாடல் அப்படின்னா வட்டமதி விரவி நின்ற முன்னும் பின்னும் வளமாக விவாகமது முடிப்பின் தீதம் திட்டமுடன் கிழக்கில் உள்ள 3 நன்று திரள்வன்னி மூளையது தீதேயாம் நட்டமது தானாகும் நமனார் மூளை நலமுண்டா நிறுத்தியது மேற்கு சாவு தொட்டபினி நீங்காது வாயு மூளை சுகம் பெறலாம் வடக்குமி சானென்றானே அப்படிங்கிற ஒரு பாடலையும் கொடுத்து விளக்கியிருக்கார் நம்மளுடைய மகாகவி காளிதாசர். இதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா நடுவில் 9 கட்டத்தில் நடுவில் தீமை, கிழக்கு நன்மை, தென்கிழக்கு தீமை, தென்மேற்கு நலம் உண்டாகும், மேற்கு மரணம், வடமேற்கு வியாதி,
வடக்கு சுகம், வடகிழக்கு சுகம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த மூலைகள் சொன்னோம்னா நம்ம மைண்டில் விவாக சக்கரம் போடும்போதே ஈஸியாக அதனோட பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் சுருக்கமாகவும் அவர் சொல்லப்பட்டிருக்கார். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நேற்றுக்கு ஒரு நபர் கேட்டிருந்தார் எனக்கு விவாக சக்கரம் அமைச்சு தான் நீங்கள் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விவாக சக்கரத்துக்கான முகூர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணோட நட்சத்திரம் திருவோணம், பையனோட நட்சத்திரம் கேட்டை. அவங்களுக்கு கொடுத்த விவாக சக்கரம் புனர்பூசம், அதாவது 10/20/8/2025 அன்னைக்கு ஆவணி 4வது நாள் புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் மகம். அதிலிருந்து சூரியன் 1, பூரம் மகம் 1, பூரம் 2, உத்திரம் 3 இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த விவாக சக்கரம் போட்டுட்டு வரும்போது புனர்பூசம் வடகிழக்கு மூலையில் உள்ள இடத்துல வருது. ஸோ அப்போ புனர்பூசம் வடகிழக்கு மூலையிலும்போது சகல சம்பத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு விவாக சக்கரம் அமைச்சு கொடுக்குது. இது ஒரு நபர் அவரே கேட்டாருங்கிறதுக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அமைச்சு ஒரு திருமணம் பண்ணும்போது சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி அந்த தம்பதியர் மிகவும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம மகரிஷிகளால் சொல்லப்பட்டது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை கேட்கலாம். வாழ்க வளமுடன். கிருத்திகா.